ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லாகி கிருஷி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ நான் போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் காய்ச்சதும் பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பிலை இதெல்லாம். அதுக்கப்புறம் 1.5 வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமே நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக. எப்போவுமே நல்லா வெங்காயம் எது சமைச்சாலுமே நல்லா வேகணும். பீட்ரூட் பொரியல்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கேரட் பொரியல் செஞ்சு கொடுங்க. பீன்ஸ் எல்லாமே பொரியலாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க சாப்பிடாம சாப்பிடுவாங்க. எப்போவுமே பீட்ரூட் பொரியல் கூட்டாகவும் நீங்கள் கேரட் எல்லாமே குழந்தைங்க செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் பொரியலாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம பொரியல் தான் இப்போ செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ நல்லா வெங்காயம் அந்த பொரியலுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே காரம் கம்மியாக சாப்பிட்டதுனால காரம் கம்மியாக சாப்பிடுவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு அந்த காய்க்கு காய் 1/2 கிலோ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். காய்க்கு தேவையான அளவுக்கு நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 கிலோ காய்க்கு தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1/2 கிலோ காய்க்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்புமே நீங்கள் இதில் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்கு கடலைப்பருப்பு சாப்பிட்டா அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்காதுங்கிறக்காக பிடிக்காதுங்கிறக்காக நான் கடலைப்பருப்பை ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 1/2 கிலோ பீட்ரூட் துருவி வச்சுருந்தோம்னா அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஊற்றி விட்டு நல்லா வேகட்டும். இப்போல்லாம் தண்ணியே எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வேகணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எப்போவுமே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாமே நம்ம கீழே அந்த விதங்கின வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அதில் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒட்டாமல் உதிரியாக அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும். இப்போ அதுக்கு தான் நான் நல்லா கிண்டிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாமே வெங்காயம்லாம் வதங்கின வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிறதுக்காக வதங்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு வேக விடுங்க. எப்போவுமே காய் சிம்மில் தான் வச்சு வேக விடணும். வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டு கிண்டி விட்டு தண்ணி தெளிக்க மட்டும்தாங்க செய்யணும். தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு சால்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் காய்க்கு தேவையான அளவு, அதையும் போட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டேன். அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன். நான் 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் அப்படியே நம்ம இறக்கி சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். போய் பாருங்கள் எல்லா வீடியோஸ்.